முக்கிய செய்தி. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான தீர்மானத்தின் விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். மேலும் பேரவையின் அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்துவதே சபாநாயகரின் கடமை என்றும் தன்னுடைய உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேரவையின் அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்துவதே சபாநாயகரின் கடமை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது சபாநாயகருக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். மேலும் சட்டப்பேரவையின் அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்துவதே சபாநாயகரின் கடமை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். பாஸ்கர் பாண்டியன், சொல்லுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் யாவை? சபாநாயகருக்கு எதிராக அவர் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் என்னென்ன? இன்றைய நேரமில்லான சபாநாயகர் கொண்டு வந்து அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் உரையாற்றினார். குறிப்பாக ஏற்கனவே, அதாவது கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்களின் போது பல்வேறு வகைகளில் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களாகட்டும் அல்லது பல்வேறு கோரிக்கைகளாகட்டும் அதில் தற்போது சபாநாயகர் தங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்பதை குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பேரவைத் தலைவர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருகிறாகவும் மக்கள் பிரச்சனைகளை பேரவையில் எடுத்து கூறி அமைச்சர்கள் தங்களின் பிரச்சனைகளை நம்முடைய செய்தியாளரினுடைய இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதில் உரையாற்றி வருகிறார். சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான தீர்மானத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். பேரவையின் அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்துவதே சபாநாயகரின் கடமை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் உரைக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பதிலளித்து வருகிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாதமானது அவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தலைமையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன்.
மரியரீகன், சொல்லுங்கள். எதிர்க்கட்சி தலைவரின் வாதத்திற்கு, அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார் சட்டப்பேரவையில். இதை நாம் எப்படி பார்க்கலாம்? முதலமைச்சரினுடைய உரையில் எத்தகைய விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? கனகதரன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தற்பொழுது சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு தொடர்பான விவாதமானது சட்டப்பேரவையில் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவாதத்தின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சபாநாயகருக்கு எதிரான பல்வேறு விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளாக அடுக்கடுக்காக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அதில் அவர் பிரதானமாக சொல்லக்கூடிய அம்சங்கள் என்பது, சபாநாயகர் அப்பாவு பல நேரங்களில் அதிமுகவுக்கு எதிராக, குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு தான் சபையை வழிநடத்துகிறார், ஒருதலைபட்சமாக அவர் செயல்படுகிறார் என்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அதே போன்று கடந்த காலத்தில் நிகழ்ந்த பல விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்கின்றார். இதில் நேரலை நடத்துவது தொடர்பான ஒரு விஷயத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன ஆனது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்றத்தினுடைய பேரவை நிகழ்வுகள் தொடங்கிய பொழுது, அப்பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது, தேமுதிக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எதிர்கட்சிகளுடைய கருத்துகள் வெளியே மக்களிடம் செல்லாதவாறு அதிமுக மறைமுகமான அழுத்தத்தை கொடுக்கிறது என்கிற ஒரு விமர்சனத்தை 2011 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் முன்வைத்திருந்தார். அப்பொழுதுதான் சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்கிற ஒரு கருத்தானது முன்வைக்கப்பட்டது. இந்த கருத்தை திமுக பிரதானப்படுத்தி சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய கேள்வி, ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய பதிலுரை என்று அனைத்து தரப்பு கருத்துக்களையும் மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை வாக்குறுதியாக திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையும் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று பிரச்சாரத்தின் பொழுதும் வலியுறுத்தியிருந்தார்கள். எனவே இந்த நிலையானது தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற விமர்சனத்தை தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் முன்வைத்திருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது டிவிஷன் முறையிலான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்படிப்பட்ட வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தானது தற்போது சட்டப்பேரவையில் முக்கியமான விவாத புள்ளியாக மாறி இருக்கிறது. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எம்எல்ஏவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமாருடைய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் பொழுது வாக்கெடுப்பை டிவிஷன் முறையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றம், சட்டமன்றம் என்ற 2 மன்றங்களில் ஏதேனும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருந்ததால் அதில் 3 அடிப்படையில் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பானது நடப்படும். ஒன்று குரல் வாக்கெடுப்பு, 2வது டிவிஷன் வாக்கெடுப்பு, 3வது வாக்குச்சீட்டு முறை அடிப்படையிலான வாக்கெடுப்பு என்கிற 3 அடிப்படையில் மட்டுமே வாக்கெடுப்பு முறையானது நடைபெறும். அதாவது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அடிப்படை என்பது குரல் வாக்கெடுப்பு என்றால் எப்படி நடக்கும் என்றால் என்பதை பார்த்தோம் என்றால், சபாநாயகருக்கு எதிராக யார் இந்த வாக்கெடுப்பை நோட்டீஸ் அளித்தார்கள், ஆர்.பி. உதயகுமார் அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான இந்த தீர்மானத்தில் யார் யாரெல்லாம் ஆதரவாக வாக்களிக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். எதிராக யார் யாரெல்லாம் வாக்களிக்கிறீர்கள் என்ற கேள்வி பிரதானமாக வைக்கும். துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய பிச்சாண்டி தற்பொழுது அவையை வழிநடத்தக்கூடிய காரணத்தினால் அவர் சபையின் முன்பாக எழுந்து நின்று சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய வாக்கெடுப்பிற்கு யார் யாரெல்லாம் வாக்களிக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினார்கள் என்றால், ஆதரவானவர்கள் ஆம் என்ற பதில் சொல்லவும் என்று கேள்வி எழுப்புகின்ற பொழுது யார் யாரெல்லாம் ஆம் என்று வேகமாக சொல்கிறார்களோ அதனுடைய தன்மையிலும், எதிரானவர்கள் இல்லை என்ற தன்மையிலும் வாக்களிப்பார்கள். ஒட்டுமொத்தமாக ஆம் இல்லை என்ற அடிப்படையில் குரல் வாக்கெடுப்பானது நடக்கும். டிவிஷன் வாக்கெடுப்பு என்பது இதே மாதிரி குரல் வாக்கெடுப்பு போன்று இல்லாமல் ஆதரவானவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், எதிரானவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக யார் யாரெல்லாம் எதிரானவர்கள் என்று சொல்லும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும். ஆக டிவிஷன் வாக்கெடுப்பு என்பது சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானத்தில் ஆதரவானவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லும் பொழுது எழுந்து நிற்பவர்களுடைய எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து இந்த டிவிஷன் முறையானது வாக்கெடுப்பு நடத்தப்படும். 3வது வாக்குச்சீட்டு முறையில் அடிப்படையிலான இந்த வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் ஓட்டு எடுப்பு முறையில் அடிப்படையில் அவர்கள் வாக்களிப்பார்கள். தற்போதைய சூழலில் குரல் வாக்கெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, அதே போன்று வாக்குச்சீட்டு முறைக்கான வாய்ப்பும் இல்லை என்ற அடிப்படையில் எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி டிவிஷன் அடிப்படையிலான ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கின்றார்.
தற்பொழுது இதன் மீதான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தோமே என்றால் இந்த சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தற்போதைய நிலவரப்படி திமுகவினுடைய 134 உறுப்பினர்களுடைய ஆதரவு, காங்கிரஸ் கட்சியினுடைய 17 எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 4, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் தலா 4 பேர் என்று மொத்தம் 159 ஆதரவாளர்கள் சபாநாயகருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது உருவாகி இருக்கிறது. அதே போன்று அதிமுக சார்பில் ஓபிஎஸ் அணியினுடைய எம்எல்ஏக்கள் 4 பேர், இபிஎஸ் அணியினுடைய எம்எல்ஏக்கள் 20 சேர்த்து 66 உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையானது இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய இந்த சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எதிராக இருக்கிறார்களா, ஆதரவாக இருக்கிறார்களா என்கிற நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. எனவே அவர்களுடைய வாக்குகள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுடைய வாக்கு என்பது 5 வாக்காளர்கள், 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இதே போன்று பாஜகவினுடைய 4 எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்ததனால் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது 70க்கும் குறைவான ஆதரவு எம்எல்ஏக்கள் மட்டுமே சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான இந்த தீர்மானத்தில் இருக்கிறார்கள். எனவே தற்பொழுது டிவிஷன் முறையிலான ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஆதரவானவர்கள் எழுந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள், அதே போன்று பாமகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதும் தெரிய வந்துவிடும். அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் சொற்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த டிவிஷன் முறையிலான இந்த வாக்கெடுப்பில் ஆளுநர் குறிப்பாக சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அதிமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் தோல்வியடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. இருப்பினும் கூட சட்டப்பேரவையில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் முக்கியமான பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான இந்த விவாதத்தில் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை முறியடிக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அண்மை செய்தியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்போது டிவிஷன் அடிப்படையிலான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஆளுநர் விவகாரத்தில் சபாநாயகர் அப்பாவோ ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார். அதே போன்று சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய இந்த வாத விவாதங்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதிலும் திமுக அரசாங்கம் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. அதே போன்று திமுகவுக்கு எதிராக கொண்டு வருகின்ற மசோதாக்கள், தீர்மானங்கள் மீதான விவாதத்தின் பொழுதும் கூட சபாநாயகர் அப்பாவும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடோடு மட்டுமே அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற கடுமையான விமர்சனங்களை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருக்கின்றார். இதே போன்ற இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலினும் சட்டப்பேரவையில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பேசுகின்ற நேரத்தில் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை சபாநாயகர் அப்பாவோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியா என்ற ஒரு விமர்சனத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார். இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான இந்த விவாதத்தின் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இருவருக்கும் இடையில் ஒரு காரசாரமான விவாதமானது தற்பொழுது சட்டப்பேரவையில் நடந்து கொண்டிருக்கிறது. சபாநாயகர் மீதான இந்த தீர்மானத்தில் அதிமுகவினுடைய பலம் என்பது 70க்கும் குறைவான வாக்குகள் என்ற பட்சத்தில் டிவிஷன் முறையை கையாள வேண்டும் என, டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மரியரீகன். டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருக்கிறார். சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் டிவிஷன் முறையில் இந்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் சட்டப்பேரவையில் உரையாற்றியிருக்கிறார்.